Hello cuties, assalamu alaikum, welcome back to your channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்கின் பிரைட்னிங் சீரம் தான் பார்க்க போறோம். ஸ்கின் பிரைட்னிங் மட்டும் இல்லாம நல்லா ஹைட்ரேட்டா வெச்சுக்கும், ஆன்டி ஏஜிங்கா இருக்கும், நம்ம ஸ்கினை நல்லா ஸ்மூத்தா வெச்சுக்கும். இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு கூட சூப்பரா சூட் ஆகுற ஒரு அற்புதமான ஒரு சீரம் தான். இது வந்து ஆக்னி போர் ஸ்கின்ல இருந்து எல்லா டைப் ஸ்கின்னுக்கும் இது சூட் ஆகுற ஒரு சீரம். இந்த சீரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோட் மில்க் வச்சு இன்னைக்கு இந்த சீரம் ரெடி பண்ண போகிறோம். வாங்க இந்த சீரம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி பக்கத்தில் பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோட் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். கோட் மில்க் பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்க போகிறேன். கோட் மில்கில் வந்து நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, லாக்டிக் ஆசிட் இருக்குது. ஸோ வந்து கோட் மில்க் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குது ஸ்கின்னுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இதில் வந்து டிஎம் வாட்டர், டிஸ்டில் வாட்டர் வந்து ஒரு 30 ml எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், எந்த ஒரு லம்ஸ் இல்லாமல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், எந்த ஒரு லம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த வாட்டரோட பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் அந்த காஃபி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அப்போ அந்த பவுடர் வந்து நல்லாவே ஈவனாக வந்து பிளெண்ட் ஆகும். ஸோ நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். அந்த பவுடர் நல்லாவே வாட்டரில் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஆலோவேராவும் டீப் ஹைட்ரேட் கொடுக்கும். ஸோ நான் இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இந்த சீரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ணலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து அந்த ஆலோவேராவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பூனால் மிக்ஸ் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறனால நான் என்ன பண்ணுறேன், பிளெண்டர் தான் போட போகிறேன். பிளெண்டர் போடும்போது எல்லாமே ஈவனாக பிளெண்ட் ஆயிரும், சீக்கிரமாகவும் நம்ம சீரம் ரெடி ஆயிரும். ஆலோவேராலையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்கின் ஏதாவது வந்து இரிட்டேஷனாக ஏதாவது ரேஷஸ் இருந்தாலும் இது சூப்பராக க்யூர் பண்ணும். ஸ்கின்னில் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த சீரம் சூப்பராக க்யூர் பண்ணும். நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நீங்கள் வந்து விஸ்க்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆலோவேரா ஜெல் நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம ஆட் பண்ணியிருக்க ஆலோவேரா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னில் வந்து உங்களுக்கு ஆக்னி இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஸ்கின்னு நல்லா ட்ரை ஆகுது அப்படின்னாலும் நல்ல ஹைட்ரேட் கொடுக்கும். இது நல்ல ஒரு மாய்ஸ்சராக ஹெல்ப் பண்ணும். நம்ம இந்த சீரத்துக்கு ஒரு திக்னராகவும் நம்ம இது ஹெல்ப் பண்ணும். ஸோ நமக்கு நல்ல ஒரு சீரம் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நீங்கள் ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜூஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வராது. இல்லை நீங்கள் டிஐஒயாக யூஸ் பண்ணுற வாட்டர் பேஸ் ரொம்ப இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நீங்கள் ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ ரெடி பண்ணுற மாதிரி சின்ன பேட்ச் செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து எசென்ஷியல் ஆயில் ஒரு 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஜெரோனியம் எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன எசென்ஷியல் ஆயில் இருக்கோ நீங்கள் அதை ஒரு 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து சீரம் மேக்கிங் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. வாட்டர் பேஸ் சீரம், ஆக்டிவ் இன்கிரிடியன்ட், நியாசினமைன், கோஜிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட், குளுக்கோதையான், ஹைலானிக் ஆசிட், இந்த மாதிரி எல்லா ஆக்டிவ் இன்கிரிடியன்ஸ் வச்சு சீரம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பேசிக்லேருந்து நம்ம சொல்லித்தரோம். ஃபார்முலேஷன் தான், ஃபுல்லாகவே ஃபார்முலேஷன் படி தான் நம்ம சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் ஆயிலி பேஸ் சீரமும் இருக்குது. இது ரெண்டுமே சேர்த்து நமக்கு வந்து 3 டபுள் தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா ஷீட்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். எந்த ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணலாம், எந்த மாதிரி கெரியர் ஆயில்ஸ் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி டேட்டா ஷீட்ஸும் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து என்னென்ன டைப்ஸ்க்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட சீரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு சீரம் பாட்டிலுக்கு மாற்றிக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு ஹைட்ரேட் கொடுக்கும் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு. நீங்கள் ரெகுலராக இது டே அண்ட் நைட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் 1 வீக் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜூஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இது ஒரு 1 வீக் கரெக்டாக 1 வீக் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சின்ன பேட்ச் செஞ்சுக்கோங்க. இப்போ நான் செஞ்சது சின்ன பேட்ச் தான். இது நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 1 வீக் கரெக்டாக வரும். 1 வீக் அப்புறம் நீங்கள் புது பேட்ச் செஞ்சுக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டைப் ஸ்கின்னுக்கும் இது சூப்பராக சூட் ஆகும். கோட் மில்க் பவுடர் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள்
ரா மில்க்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இது வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா டைப்ஸ்க்கும் செட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது ரெகுலராக உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு இந்த சீரம் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணனையும் நீங்கள் டோனர் அப்ளை பண்ணுறதா இருந்தால் டோனர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சீரம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசேஷன் எதாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த சீரத்தோடய விடுறதா இருந்தாலும் விடலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து இது நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி அடுத்த இதில் நம்ம அப்ளை பண்ணணும். டோனருக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம சீரம் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இது வந்து DIY தான். நம்ம பர்ஃபெக்டாக பிஸ்னஸ் பர்பஸ்க்கோ இல்லை நீங்கள் ஓன் யூஸ்க்கோ நீங்கள் சீரம் வந்து ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். அந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டு வெர்ஷன் தான். நீங்கள் எங்கே வேணால் அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எனி டைம் நீங்கள் எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிடுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட சீரம் கிளாஸ் மட்டும் இல்லை, நிறைய ஒரு 12 டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு கிளாஸஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye from Nisha.